بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي، فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييت تعصيني ولا تخشى من العتب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுகிறானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு மொத்தமாக 4 கட்டங்களை வச்சிருக்கிறான். முதலாவது பத்னுல் தாயுடைய வயிறு. அல்லாஹ் அதில் ஒரு மனிதனுக்கு வச்சுக்கிற காலம் 9 மாசம் அல்லது 8 மாசம் அல்லது சில பிள்ளைகள் 7 மாசத்திலே சிலவங்களுக்கு புள்ள கிடைச்சிரும். அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு வச்சிருக்கிறது வெறுமனே சில மாசங்கள். எப்ப தாயோட வயிற்றிலிருந்து அவர் வெளியே வாராரோ, வெளியே வந்ததுக்கு பின்னால அவர் ஆரம்பிக்கிற வாழ்க்கை இந்த துனியாவுடைய லைஃப். இதுக்கு சொல்றது தாருல் அமல், அமல் செய்யக்கூடிய இடம். இது 2வது கட்டம். இந்த கட்டத்துல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வளவு காலம் வச்சிருக்கிறான்? அன்பானவர்களே, முதலாவது கட்டத்துல பெரும்பாலானவர்களுக்கு 9 மாசம் 8 மாசம் இருக்கும். ஆனா இந்த 2வது கட்டம் அப்படியாப்பட்டது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி அது மாறிக்கொண்டே இருக்கும். சில கட்டங்கள்ல வாப்பா பெண்ணுக்கு நின்று மகண்ட ஜனாசாவை தொழுகிற காட்சியையும் நாங்க பார்த்திருக்கிறோம். அப்பா நின்று அவருடைய பேரப்புலியோட ஜனாசாவை தொழுகிற காட்சியையும் நாங்க பார்த்திருக்கிறோம். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதுல அல்லாஹ் அவனுக்கு இஷ்டமான மாதிரி ஒரு மனிதனுக்கு அஜல் என்று ஒன்றை முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். அதுல சிலவங்க 60 மட்டும் போவாங்க, சிலவங்க 70 மட்டும் போவாங்க. இன்னும் சில ஆட்களுக்கு அல்லாஹ் வெறுமனே 40 வருஷம் தான் கொடுப்பான், சிலருக்கு 30 வருஷம் கொடுப்பான். இன்னும் சிலர் அல்லாஹ் வாலிப வயசுல கல்யாணம் முடிக்க முந்தி, திருமணம் முடிஞ்சதுக்கு முந்தையே அல்லாஹ் அவர்களுடைய அஜலை முடிச்சிருவான். அது ரப்புடைய கையில, அவன் இஷ்டமான நேரத்துல. அதுக்கு அல்லாஹ் இடத்துல ஒரு மனிதன் இந்த 2வது கட்டத்தை முடிக்கிறதுக்கு அவர் வயசாகணும், அவர்கிட்ட தாடிகள் பழுக்கணும், புள்ளையில கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், அவர் சொந்த ஊடு கெட்டணும். இப்படி எல்லாம் அல்லாஹ் கிட்ட ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் அவன் நினைச்ச மாதிரி சிலருக்கு சில அஜலை வச்சிருக்கிறான். அந்த அஜல் வந்துட்டா விழுந்துருவான். நானும் நீங்களும் ஒரு ஜனாசா 2 ஜனாசா இல்ல, எவ்வளவு ஜனாசாக்கு போயிட்டு வந்துட்டோம். எத்தனையோ ஜனாசாக்கள்ல போயிட்டு நிறைய பேர் பேசுற செய்தியும் கேட்டும் இருக்கிறோம். யாருமே நினைக்கல, எந்த ஒரு அறிகுறியும் இல்ல, திடீரென்று வஃபாத் ஆகினார். ரமதான்ல ஒரு ஜனாசா கலந்து கொண்டோம். ரமதான்ல 29 வயசு வாலிபன். அவரோட மனைவி சொல்றா, சஹருடைய நேரத்துல எலும்பி இருந்தாரு. நான் டிஷர்ட் அவர்கிட்ட கையில கொடுத்துட்டு, சஹருக்கு நீங்க டிஷர்ட்டை போட்டு கீழே வாங்கன்னு போனேன்.
நான் சஹருடைய டேபிள் உட்காந்து நாங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் வரல சஹருக்கு. நான் ஒரு 5 நிமிஷம் இருக்கும், 5-10 நிமிஷம் இருக்கும், இதுக்குள்ளால நான் மேல போறேன். அவர் கட்டில்ல வஃபாத்தாகி இருக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய ஜனாசாவை நாங்க இஃப்தாருக்கு முன்னால் 5 மணிக்கு கொண்டு போய் அடக்கம் செஞ்சோம். அந்த ஜனாசா கலந்து கொண்டு அவங்க சொன்னாங்க, நேற்று பள்ளியில எங்களோட தராவிஹுடைய தொழுகை தொடர்ந்தார். இன்றைக்கு தராவிஹுடைய நேரத்துல அவரு அல்லாஹ்விடம் போயிட்டு சேர்ந்து அவருடைய கபருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறார். அன்பானவர்களே, இது உட்கார்ந்துக்கிற எங்களுக்கு யாருக்குமே ஒத்தருக்குமே சொல்ல இயலாது நான் நல்லா ஃபிட் ஆகிக்கிறேன், எனக்கு எந்த நோயும் இல்லை, நான் கிட்டத்துல தான் போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபுல் பாடி செக்அப் ஒன்று எடுத்து பார்த்தா எல்லாமே நார்மல், அதனால் அல்ல எனக்கு ஆயுள் காலில் தருவான் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. எத்தனையோ ஜனாசா நாங்க பார்த்திருக்கிறோம், ஒரு நோயுமே இல்லை. இப்படி எத்தனையோ ஜனாசா பார்த்துக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் தந்திக்கிற இந்த 2வது கட்டம் தான் தாருல் அமல். எப்ப அல்லாஹ் ஒரு மனிதன் அஜல் எடுத்து மௌத்தா போறாரோ அதுக்கு பின்னால் அந்த மனிதனுக்கு அமல் செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட மாட்டார். அவர் 3வது இடத்துக்கு போயிட்டுருவார். அதுக்கு சொல்றது தாருல் பர்சக். எங்களோட பின்னுக்கு இது நாங்க எல்லாரும் நினைச்சுக்கிறோம் தாருல் பர்சக் அது உண்டு. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நானும் நீங்களும் கபரை இன்னும் கண்ணால பார்த்து இல்லை. எங்கட பார்வைக்கு கபருன்றது ஒரு பொடியை கொண்டு போயிட்டு வைக்கிற அளவுக்குள்ள ஒரு குழி. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக கபருன்றது அது இல்ல சகோதரர்கள். கபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இம்மா ரௌதத்தும் மின் ரியாதுல் ஜினான், சொர்க்க பூஞ்சோலையாக ஒருத்தருக்கு மாறும். இம்மா ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃப்ரின் நீரான், சொர்க்கத்தின் பூஞ்சோலையை நாங்க கண்ணால கண்டும் இல்ல, நரக படுகொலிய கண்ணால நாங்க கண்டதும் கிடையாது. எங்கட பார்வைக்கு கபருன்றது ஒரு உடம்ப கொண்டு போயிட்டு வைக்கிற அளவுக்குள்ள ஒரு குழி. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக கபர் என்றது அப்படியாப்பட்ட ஒன்று இல்ல சகோதரர்களே. நானும் நீங்களும் இன்னும் அதை கண்ணால பார்த்தேன். சில வேளை அடக்கம் செய்யப்பட்ட எங்கட வாப்பா அவர் ஆல்ரெடி பார்த்து கொண்டு இருக்கிறார். எங்களோட உறவினர்களை கொண்டு போய் வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிற எம்எல் சிலர் மிச்சம் தூரம் இல்லை, அந்த நாளைக்கு சிலருடைய வாழ்க்கை நாளைக்கு ஆரம்பிக்க போகுது, நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. சிலருக்கு ஹஜ்ஜு பெருநாள் இல்லை, சிலருக்கு போன வருஷம் ரமலான்ல கடந்து கொண்ட கடைசி லைலத்துல் கதிர், அது அவ்வளவு அவரோட வாழ்க்கை. அடுத்த லைலத்துல் கதிருக்கு அவர் கபருடைய வாழ்க்கையில. அன்பானவர்களை, நான் சும்மா பயன் காட்ட சொல்லல, நான் யதார்த்தத்தை பேசுறேன். இதைத்தான் நாங்க எதிர்பார்த்து வாழணும். ஒரு முஃமின் என்றவர் இதை எதிர்பார்த்து வாழணும். எந்த டைம்ல நான் போவேன் என்றதை எதிர்பார்த்து கொண்டே வாழணும். கடைசி முடிவு நல்ல நேரம் வரும், அல்லாஹ் நிறைய துஆ கேட்கும். கண்ணியமானவர்களே, அந்த வாழ்க்கை உலகத்துடைய வாழ்க்கை, ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, மஹல்லாவாசியோட அந்த ஜேர்னி ஒரு மனுஷன் தனியே போக வேண்டிய பயணம். அதுல யாரோட உதவியும் கிடையாது. எந்த அளவுக்கு அங்க ஐசோலேட்டட் நாங்க அந்த கபருளுக்கு நான் நல்லா ஐக்கிறேனா அல்லது மோசமான நிலைமையில ஐக்கிறேனா கூட வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நாங்களும் அல்லாஹ் மட்டும் தான் பார்த்துக்கொள்ளணும். அது எந்த அளவுக்கு அந்த இடத்துல நானும் நீங்களும் அல்லாஹோட மட்டும் எங்கட அமலோட மட்டும் தான் அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும் என்றா, அந்த இடத்துல என் கபர் நல்லா ஐக்காண்டும் என் பிள்ளைக்கு விளங்காது, என் கபர் மோசமாயிக்காண்டும் விளங்காது. அதை கூட நான் அல்லாஹோட தனியே டீல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. அன்பானவர்களே, துனியாவுடைய லைஃப் 50 வருஷம் வாழ்ந்தோம், 60 வருஷம் வாழ்ந்தோம். 3வது கட்டம் எவ்வளவு காலம் துனியாட வாழ்ந்தாலும் அதுல 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு. அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த கபருளுக்கு தாருல் பர்சக்ல 3வது கட்டத்துல 5000 வருஷம் வாழக்கூடிய சிலவங்க இருக்கிறாங்க. 5000 இயர்ஸ் வாய்க்கிலே இல்ல. நாளைக்கு நாங்க மௌத்தா போனா எங்களைய கொண்டு போய் தங்க வச்சால் அந்த இடத்துல அல்லாஹ் எப்ப நாட்டானோ கியாமத் வர காட்டியும் அன்றைய காட்டியும் எங்களோட இடம் தாருல் பர்சக். சொர்க்கம் நரகம் எல்லாம் போறோம், கேள்வி கணக்கு அதெல்லாம் போறோம், சிராத்தல் முஸ்தகீம் அதெல்லாம் போறோம். 3வது கட்டத்துக்கு போயிட்டு அங்கதான் ஈக்கணும் ஒரு மனிதன். அந்த இடத்துல வாழணும். எவ்வளவு காலம்? அல்லாஹ் என்றைக்கு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லுவானோ உங்களோட சூற ஊதுங்க என்று அன்று வர காட்டியும் ஒரு மனிதன் வாழக்கூடிய இடம் அந்த தாருல் பர்சக். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு ஈக்கக்கூடிய 4வது கட்டம் தான் தாருல் கரார். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமாக முடிவு கொடுக்கக்கூடிய காலம். அதுட அளவு எவ்வளவு என்றால் அதுட அளவே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு லா நிஹாயத்தல், அதுக்கு ஒரு முடிவு ஒன்று இல்லை, அது எப்பயுமே அது தொடர்ச்சியாக போயிட்டு கொண்டு இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கபர்ல இருந்து மனிதர்கள் எழுப்பாட்டி நாங்க மஹ்ஷருடைய பூமியில ஒட்டுருவோம். கபர்ல எழுப்பாட்டினத்தோட அல்லாஹ் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறல்ல. அல்லாஹ் மஹ்ஷர்ல எழுப்பாட்டி சும்மா ஒட்டுருவோம் நம்ம ஆட்களை. அந்த இடத்துல வாட்டர் சப்ளை இல்லை, கொஞ்சம் சூடுக்கு போயிட்டு ஒதுங்குறதுக்கு ஒரு எனல் ஒன்றிட்டு ஒரு ஷெடோ ஒன்று இல்லை. அன்பானவர்களே, எல்லாரும் அன்றைக்கு மஹ்ஷர்ல தவிச்சு கொண்டிருக்கிற நாள். குர்ஆன் சொல்லுது, அந்த நாளுடைய ஒரு நாள் அளவு எவ்வளவு லென்த்தி ஆயிக்கும் என்றால் 50,000 சனா. உலகத்துடைய நாளோட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா 50,000 இயர்ஸ்க்கு சமம் ஒரு நாள். 50,000 வருஷம் சகோதரர்கள், வாய்ப்பே இல்லை. அங்குள்ள ஒரு நாள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் அதை எவ்வளவு லேசாக்கி கொடுப்பான் என்றால், அஹஃபு மின் ஸலாத்தின் மக்தூபத்தின், ஒரு ஃபர்தான தொழுகையை தொழுவதற்கு எவ்வளவு நேரம் போகுமோ அதை விட சுருக்கமாக்கி கொடுத்துருவான் நம்ம 50,000 வருஷத்தை.
அல்லாஹ் எங்கட கடைசி நிலைமை அப்படி ஆக்கி வைப்பானாக. அன்பானவர்களே, இதுல இருக்கக்கூடிய விசேஷம் என்னென்றால், நான் சொன்ன இந்த 3வது கட்டம் 4வது கட்டம், இது 2 டே முடிவு எதுல இருக்கு தெரியுமா? அல்லாஹ் துன்யால தந்து இந்த 40 இயர்ஸ் வாழ்க்கையில, துன்யால தந்து இந்த 50 இயர்ஸ் வாழ்க்கையில, இந்த 50 வருஷம் 60 வருஷம் வாழ்க்கை மௌத்தா போறோமே, இந்த வாழ்க்கை ஒரு மனிதன் எப்படி இருந்துச்சுன்றதை வச்சு அல்லாஹ் முடிவு பண்ணுவான். கபர்ல 10,000 வருஷம் வெற்றியா நஷ்டமா அல்லாஹ் முடிவு பண்ணுவான். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கட்டங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கிறதா இல்லையா? உலகத்துல சகோதரர்களே, நாங்க கபருக்கு போக்காட்டும் ரிட்டையர்மெண்ட் இல்லை, வயசாவிட்டு தொழாமை கேளுமா இல்லை, மௌத்தாவை காட்டும் சொல்றோம். எனக்கு இப்ப வயசு, இப்ப உலகாலம் தொழுந்தன் தானே, இப்ப தொழாமை இப்பமே வயசாவிட்டு தானே, இப்ப 50 வருஷம் நோம்பு பிடிச்சோம், இப்ப நோம்புல இருந்து கொஞ்சம் ரிட்டையர் ஆகிருமான்னு எங்களுக்கு நோம்பு பிடிக்கிறது ரிட்டையர் ஆகும். ஜகாத் இத்தனை வருஷம் கொடுத்தன் தானே, இந்தியோட போதும் நிறைய கொடுத்திக்கிறேன் இல்ல சகோதரர்களே. எங்கட ரிட்டையர்மெண்ட் எங்க தெரியுமா? கபர். இந்த உலகத்துல கடைசி மூச்சு வர காட்டும் ஒரு உண்மையான முஃமினாக வாழணும். அது எங்கட அமளிபாதத்திலே முஃமினாக வாழணும். எங்கட பிசினஸ் இன்னைக்கு நாங்க சம்பாதிக்கிறோம், அதை ஹலால சம்பாதிக்கலும் ஹராம சம்பாதிக்கலும், அதிலே முஃமினாக வாழ்ந்து காட்டணும். அதே மாதிரி அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முஆஷரத், குடும்ப வாழ்க்கை, நாங்க ஒரு மஹல்லல வாழ்றோம், எல்லாரும் சேர்ந்து வாழ்றோம். அன்பானவர்களே, எங்கட மார்க்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஹுகூக்குல்லாஹ், ஹுகூக்குல் இபாத், அல்லாஹோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடியார்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று அல்லாஹ் 2 பிரிச்சு வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதுல விசேஷம் என்னென்றால், அல்லாஹோட சம்பந்தப்பட்ட பாவங்கள் ஒரு மனிதன் இஹ்லாஸாக அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் அதை மன்னிக்கிறான். ஆனால் அதுல பயங்கரம் என்னென்றால், அடுத்த பக்கம் அடியார்களோட சம்பந்தப்பட்ட புறப்பாடுகள் உலகத்துல நடந்துட்டு இருந்தா, அல்லாஹுடைய ஒரு சுன்னத்து, அல்லாஹுடைய ஒரு முறை, அதை நீங்க அவங்களோட போயிட்டு டீல் பண்ணிட்டு வர காட்டியும், அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வர காட்டியும், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு வர காட்டியும் உங்களுக்கு எனக்கிட்ட மன்னிப்பு இல்லை. அன்பானவர்களே, அதனால தான் இந்த விஷயம் மிக பயங்கரம். அல்லாஹோட சம்பந்தப்படுறார், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார், எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். இதே ஒரு மனிதனோட சம்பந்தப்பட்டிருக்குது, அவருடைய விஷயங்கள் ஒரு மனிதனோட சம்பந்தப்பட்டிருக்குது. எங்கட மார்க்கம் சகோதரர்களே, இந்த முழு உலகத்துல இத்தனை ரிலிஜன், இத்தனை மார்க்கங்கள் இருக்குது. எந்த ஒரு மார்க்கத்திலையும் எங்கட மார்க்கத்துல மனித தன்மையை பத்தி, ஹியூமனிட்டியை பத்தி, அன்பானவர்களே, ஹியூமன் ரைட்ஸை பத்தி அவ்வளவு விசேஷமாக பேசின எந்த மார்க்கமும் கிடையாது. இப்ப நாங்க கிட்டத்துல குர்பான் செய்ய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் நாங்க எல்லாரும் ரெடி ஆகுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்பானுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த உலகத்துல எந்த ஒரு மார்க்கத்திலும் ஒரு மிருகத்தை பத்தி அப்படி பேசினது கிடையாது. வல் யுஹித் அஹதுக்கும் ஷஃப்ரதஹு, உங்களோட மாடை, உங்களோட ஆடை அறுக்க முந்தி நீங்க உங்களோட கத்திய நல்லா தீட்டிக்கோ. அது ஒரு மிருகம் தானே, அதுக்கு என்ன விளங்க போகுது? இல்ல இல்ல, குர்பான் செய்யணும் முறை. ஆனா நீங்க கட்டாயமா விளங்கி கொள்ளணும், நீங்க அறுக்க முந்தி அந்த கத்தி, ஏன் அந்த கத்தி கூர்மையாக இல்லாட்டி அந்த மிருகத்துக்கு அதால நோவின வரும், அந்த நோவினால நீங்க நரகம் போறதுக்கு அது காரணமாக. வல் யுரிஹ் ஸபீஹதஹு, ஒரு மாடை, ஒரு மிருகத்தை அறுத்தா அந்த அறுத்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, அந்த பிராணியோட உடம்புல இருந்து ரூஹ் மொத்தமாக வெளியே போக்காட்டியும் அந்த மிருகத்தை அப்படியே சும்மா விட்டு வை. இன்னைக்கு சில இடத்துல குர்பான் பாக்குறோம், குர்பான் நாள் அறுக்கிற ஆள்களுக்கு அது பிசினஸ், வாரம் எல்லாம் குயிக்கா முடிச்சுட்டு பாக்குறேன். அப்பதான் களத்தை வெட்டினாரு, அதுக்கிடையில இங்க கால உடைக்கிறார். அமல் ஒன்று செய்ய போயிட்டு நரகத்துக்கு போற நிலைமை உண்டாகும் சகோதரர். இதெல்லாம் பெரிய பாவங்கள். குர்பான் கொடுக்குற ஆக்கள் இந்த விஷயத்த மிச்சம் கவனம் செலுத்தி கொள்ளணும். அவருடைய அவசரத்துக்கு அங்க வேலை செய்யல. அந்த பிராணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்தது, அதுல உடம்புல இருந்து பெரிய காட்டு. நான் பேசுறேன் ஹியூமன் ரைட்ஸை பத்தி இல்ல, அனிமல் ரைட்ஸை பத்தி பேசுறேன். மிருகத்துக்கு எங்களை மார்க்கம் கொடுத்ததை பத்தி பேசுறேன். புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது சகோதரர்களே, ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுத்தான். அந்த பெண் நரகத்துக்கு போறதுக்கு காரணமா இருந்த என்ன தெரியுமா? அவ செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? ஒரு பூனைக்கு தண்ணி கொடுக்காம பூனையை கட்டி போட்டா. சுப்ஹானல்லாஹ். இத மாதிரி ஒரு மார்க்கத்தை கொண்டாங்களே, யாரும் சரியா? ஒரு பூனைக்கு தண்ணி கொடுக்கல, அந்த பூனைய கட்டி போட்டு பசியோடு வச்சு அந்த பூனை அப்படியே செத்து போச்சு. சுப்ஹானல்லாஹ். எங்கட மார்க்கம், அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு நரகத்தை கொடுத்தான். அந்த பெண்ணுக்கும் நரகத்துக்கும் இடையில காரணமாக இருந்தது ஒரு பூனை சகோதரர்கள், ஒரு மிருகம். சீடு நாங்க விரட்டுற ஒரு மிருகம். இதான் எங்கட மார்க்கம் சகோதரர்கள். புகாரில ரிவாயத் வருவது, ஒரு பெண்ணுக்கு இம்ராத்துன் பாகியா, ஜினால ஈடுபட்ட ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். அவட காலம் எல்லாம் ஜினால ஈடுபட்ட பெரிய பாவம், ஆனா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? தாகத்தோட இருந்த ஒரு நாய்க்கு அவட ஷூவை கழட்டி அதுல தண்ணி நிறைச்சு அப்படியே கொண்டாந்து அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்தார். சுப்ஹானல்லாஹ். ஜினால ஈடுபட்ட அந்த பெண் சொர்க்கம் போறதுக்கு காரணமா இருந்துச்சு நாங்க சீனு விரட்டுற ஒரு நாய் சகோதரர். ஒரு நாய்க்கும் மிருகத்துக்கும் ஒரு மனிதன் சொர்க்கத்தை நரகத்தை முடிவு பண்ணினா, உம்மா வாப்பட மனசை நோவடிச்சா அல்ல எப்படி தருவானே? சொந்த நானாட உள்ளத்தை நோவடிச்சா
இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல நான தம்பிமா இருக்கோம், எத்தனை குடும்பத்துல நானோட கல்யாணத்துக்கு தம்பியோட கல்யாணத்துக்கு ஃபேமிலி அப்படி வந்து இல்லை. எல்லாம் சும்மா விடுவான சகோதரர்கள். ஒரு மஹல்ல வாசியோட ஒரு நண்பர்கிட்ட உள்ளத்தை நோவடிச்சிங்க, எவ்வளவு பெரிய பாவம். ஒருத்தட மானத்தை போக்கினீங்க, எவ்வளவு பெரிய பாவம். ஒருத்தர் வாட்ஸ்அப்ல நீங்க சீரழிச்சிங்க, அவர் பொய்யான விஷயங்களை பரத்தி அவரோட மானத்தை போக்கினீங்க, இதெல்லாம் லேசான பாவமா சகோதரர்களே? ஒரு மிருகம் முடிவு பண்ணது ஒரு மனுஷனுக்கு சொர்க்கமா நரகமாண்டு. காபத்துல்லா ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டு இருந்து சொன்னாங்க, அந்த காபாவை புகழ்ந்தாங்க, காபாவை புகழ்ந்தான்னு சொன்னாங்க. இந்த உலகத்துல உன்னை விட சிறப்பான ஒரு இடம் கிடையாது. நான் காபாவை பார்த்து அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி என்ன சொன்னாங்க சகோதரர்களே? வல்லாஹி லஹுர்மத்துல் முஃமினி அஅஸமு ஹுர்மத்தன் மின்கி. காபாவை பார்த்து சொன்னாங்க, ஒரு முஃமினான ஒரு மனுஷனுடைய கண்ணியம் உன்னை விட கண்ணியமானது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நோவடிக்கிறது காபாவை நோவடிக்கிறதுக்கு சமம் சகோதரர்கள். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துல வாழ்ற காலம் நல்ல பண்புள்ளவங்களாம் மௌத்தா. நாங்க எங்கட மையத்துக்கு எங்கட புள்ளைகள் மட்டும் அழுவக்கூடாது, எங்கட நேபர்ஸும் அழுவணும், எங்கட மஹல்ல வாசிகளும் அழுவணும். இன்றைக்கு அப்படி சில மையத்துகள் வந்தீங்க, நாங்க பாத்திக்கிறோம். இன்றைக்கு ஒரு ஆலிம்ட ஜனாசால கலந்து கொண்டேன். எத்தனையோ நிறைய பேர் அந்த ஜனாசால கலந்து கொண்டாங்க. அந்த மஹல்லால அவரை பத்தி பேசினது எல்லாமே அவர்கிட்ட நல்ல பண்பை பத்தி, நல்ல அஹ்லாக்க பத்தி, ஆட்களோட நல்லா சந்தோஷமாக பழகுறதை பத்தி. நான் பார்த்த ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் கண்ணீரை பார்த்தேன் சகோதரர். இப்படி நாங்க மௌத்தா போகணும். எங்கட மையத்துக்கு எங்கட குடும்பம் மட்டும் அழுவக்கூடாது, எங்கட லேன்ல இருக்கிறவங்க எல்லாரும் நினைக்கணும், ஒரு நல்ல மனுஷனை நாங்க இன்றைக்கு இழந்துட்டோம். எங்கட மஹல்ல வாசிகள் எல்லாம் இதுக்கு பின்னால எங்கட மஹல்லால இப்படியாப்பட்ட தொழக்கூடிய ஒரு மனுஷனை நாங்க இழந்துட்டோம். நாங்க பிசினஸ் செய்யற இடத்துல எங்கட மத்த மக்கள், எங்கட சொசைட்டில இருக்கிற ஆட்கள் அவங்க கவலைப்படணும், ஒரு தங்கமான மனுஷனை நாங்க இழந்துட்டோம். எங்கட ஜனாசாக்கள் இப்படி ஈக்கணும் சகோதரர்கள். உலகத்துல வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வச்சு சாதிச்சாங்க? இன்னைக்கு அந்த காலத்துல வாழ்ந்த குஃப்ர்ல காஃபிர்கள் இந்த காலத்துல இருக்கக்கூடிய காஃபிர்கள் மாதிரி இல்ல. அவங்க எல்லாம் இஸ்லாத்தோடு அப்படி வெறுப்பான ஆட்கள். எதை வச்சு சாதிச்சாங்க சகோதரர்கள்? எதை வச்சு சாதிச்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பக்கத்து வீட்டுல ஒரு யஹூதி இருந்தாரு. அவருடைய வேலை என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊத்தே வீசுறாரு. அவரோட வீட்டுக்கு ஊத்தே வீசுவார். ஊத்த எல்லாம் புறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூரை கடையால போட்டுட்டுருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேச மாட்டாங்க, பொறுமையாக இருந்து ரிவாயத்துல வருவது அந்த ஊத்தி அப்படியே கிளீன் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளீன் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் பாக்குறாங்க, வளமையாக ஊத்த வீசுற ஆள்ட ஊத்தைய காணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டாங்க, இவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு போல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி அவருடைய வீட்டு கதவை போய் தட்டினார். பார்த்தாங்க, இது யாரு வந்திருக்கிறது? அந்த யூதர்கிட்ட சொல்லப்பட்டுச்சு, இவ்வளவு காலம் நீங்க யாருக்கு ஊத்த வீசிக்கிறீங்க? அவரு கதவை தட்டுறார். அந்த யூதர் சொன்னாரு, ஏதோ பிரச்சனை பண்ணத்தான் இவர் வந்திருப்பார், கதவை திறங்க பார்ப்போம், என்னான்னு பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு போயிட்டு கேட்டாங்க, நீங்க நோயாளி ஆயிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவரை கேட்டாரு, நான் நோயாளி ஆயிக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வளமையாக நீங்க ஊத்த வீசுவீங்க, இந்த கொஞ்ச நாளாக நீங்க வீசக்கூடிய ஊத்தையை காணும், அதனால நான் விளங்கி கொண்டேன் நீங்க நோயாளியோ தெரியாது, உங்களை நலம் விசாரிச்சுட்டு போவ, நோய் விசாரிச்சுட்டு போவ நான் வந்தேன். அந்த மனிதன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்தார். இதுதான் என்னுடைய மார்க்கம் சகோதரர். இஸ்லாமை பத்தி வேற எவ்வளவு தவறா இந்த உலகத்துல பேசப்படுது. இஸ்லாம் என்றா இப்படி மார்க்கம் அப்படி மார்க்கம் என்று பேசப்படுவது. அந்த சகோதரர்களுக்கு இதை பேச சொல்லுங்க, இஸ்லாம் என்றா இதுதான் என்றதை சொல்லுங்க சகோதரர்கள். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்க பார்த்து, பண்பை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர்லயும் காஃபிர். ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தான் உஹதுல அவ்வளவு பெரிய முஸ்லிம்களுக்கு கஷ்டம் நினைச்சு காஃபிர்கள் திரும்பி போறது. ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த டைம்ல ஒரு காஃபிர் திரும்பி பார்த்தாரு, எல்லாரும் இறங்கிட்டாங்க. அடுத்த பக்கத்தால ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாந்து உஹதுல அப்படி முஸ்லிம்களை தாக்கினாங்க. ஹந்தக் நடக்குது, ஹந்தக்லயும் காஃபிர். சுப்ஹானல்லாஹ். ஃபத்ஹு மக்காவுடைய டைம் ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் எப்படி இஸ்லாத்தை கொடுத்தான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்ட்ட நானா இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு வந்தார், இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு. ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லெட்டர் எழுதினாங்க. அந்த லெட்டர்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க ஒன்று சொல்லல. முஸ்லிம்களோட கையில கண்ட்ரோல் இருக்குது, நினைச்சா வேண்டியது சாதிக்கலும் அந்த இடத்துல. அப்படி ஒன்றும் சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா சகோதரர்களே? ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நல்லா விசாரிச்சாங்க, எப்படி இருக்கிறாங்க, சுகம் வைக்கிறாங்களா. அந்த நானா கொண்டு போயிட்டு தம்பி கிட்ட லெட்டர் கொடுக்குறாரு. ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பத்தி நல்லா விசாரிச்சாங்க. என்னைய பத்தி விசாரிச்சாங்களா? ஓ, என்ன பேரை சொல்லி சொன்னாங்களா? ஓ, உங்களோட பேரை கூட எழுதியிருக்கிறார், உங்களோட பேரை கூட எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, இவ்வளவு காலம் இஸ்லாத்தோடு இருந்த வெறுப்போ சுப்ஹானல்லாஹ், இந்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல். உடனே மக்கால இருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு போனார். மதீனாவுக்குள்ள வரப்போக்கலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் இந்த காலத்துல இருந்த ஆகப்பெரிய காஃபிர்களோட சைட்ல இஸ்லாத்துக்கு எதிராக இருந்த எதிரி, இவர் மதீனா உள்ளுக்கு வாரார் என்றால்
அல்லாஹ் இவருக்கு இஸ்லாத்தை கொடுத்துட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு எதிராக போனவர் அல்லாஹ் அவர் வச்சு எவ்வளவு இஸ்லாத்துக்கு வேலை வாங்கினான் தெரியுமா? அவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவர் கலந்து கொண்ட முதலாவது யுத்தம் ஜோர்டான்ல நடந்த மூத்தாவுடைய யுத்தம். அந்த யுத்தத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சேர்த்தாங்க. ஒரு முஸ்லிமாக கலந்து கொள்ளும் முதலாவது யுத்தம். அந்த யுத்தத்துக்கு பொறுப்பு போட்டாங்க ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் உஸீப ஸைத் சும்மா சரி கொலை செய்யப்பட்டால் அடுத்த லீட் எடுக்கணும் ஜாஃபர் இப்னு அப்துல் முத்தலிப், ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அப்துல் முத்தலிப் எடுக்கணும் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால சொன்னாங்க ஃபஇன் உஸீப ஜாஃபரும் விழுந்துட்டார் என்றால் அதுக்கு பின்னால அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. 3 சஹாபாக்களை நிர்ணயிச்சாங்க. அன்பானவர்களே, யுத்தம் ஜோர்டான்ல நடக்குது. யுத்தத்துல வச்சு அங்க யுத்தம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால மிம்பர்ல இருக்கிறாங்க. யுத்தம் நடக்குது ஜோர்டான்ல. நாங்களும் அந்த இடத்துக்கு போனோம், அல் கரக் என்ற இடத்துல. அதுக்கு பின்னால்தான் இந்த 3 சஹாபாக்களுடைய அந்த மோத்தால கலந்து கொண்ட ஷோதாக்களுடைய அந்த கபர் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால மிம்பர்ல இருக்கிறாங்க. அந்த இடத்துல யுத்தம் நடக்குது. லைவாக ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நான் சொன்ன மாதிரி ஸைத் இப்னு ஹாரிஸா கொலை செய்யப்பட்டுட்டாரு. அதுக்கு பின்னால் அந்த கொடிய ஜாஃபர் இப்னு அபி தாலிப் எடுத்தாரு. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப ஜாஃபரும் கொலை செய்யப்பட்டுட்டாரு. சுப்ஹானல்லாஹ், ஜாஃபரும் கொலை செய்யப்பட்டுட்டாரு. அதுக்கு பின்னால அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா 3 பேரும் அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணல. இப்ப அந்த இடத்துல மஷூரா நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரை தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. 3 பேரும் வஃபாத் ஆகிட்டாங்க. இப்ப லீடை யார் எடுக்கிறது என்று மஷூரா நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் முடிவு பண்ணி முதலாக யுத்தத்துல கலந்து கொண்ட வந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க தான் இப்ப லீட் எடுக்கணும். அவர் சொன்னாரு, நான் கலந்து கொண்ட முதலாவது யுத்தம், நான் இந்த லீடர், இந்த யுத்தத்துக்கு தளபதியாக ஆகிறத நான் விருப்பப்படல என்று சொல்லும் பொழுது அந்த சஹாபாக்கள் எல்லாரும் வற்புறுத்தி சொன்ன டைம்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல சொன்னாங்க, இந்த 3 பேரும் வஃபாத் ஆகிட்டாங்க. தும்ம அஹதஹா ஸைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வோட ஒரு வாள் வந்து இப்ப லீட் எடுத்திருக்குது. அந்த கொடி அல்லாஹ்வுடைய ஒரு வாள் வந்து எடுத்திருக்கிறார். ஃபஃபதஹல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் மௌதாவுடைய யுத்தத்துல முஸ்லிம்களுக்கு வெற்றியை நசீபாக்கினார். அந்த இடத்துல தான் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஸைஃபுல்லாஹ் என்ற பேர், தி ஸ்வார்ட் ஆஃப் அல்லாஹ் என்ற பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தோட ஆரம்பத்துல அவ்வளவு ஹேட்ரட் இருந்துச்சு, அவ்வளவு வெறுப்பு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட ஒரு யூத சின்ன பொடியனோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வேலை செஞ்சார். கண்ணியமானவர்களே, வேலை செஞ்ச டைம்ல கூட அவருக்கு ஹிதாயத் கிடைக்கல. அவர் நோய்வாய்ப்பட்டு வீட்டுல போகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தாங்க, அவர் சக்கராத்துல இருக்கிறாரு, வாப்பா பக்கத்துல இருக்கிறாரு, முழு குடும்பமும் யூத குடும்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, எனக்கு கொஞ்சத்துல மௌத்தா போயிட்டுவார். அவரை பார்த்து சொன்னாங்க, அஸ்லிம், கலிமாவை சொல்லி இஸ்லாத்துள்ளுக்கு வந்துடுங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த டைம்ல அந்த வாலிபன் வாப்பட மூஞ்ச பார்த்தாரு. வாப்பா என்ன தெரியுமா சொன்னார்? ஆச்சரியப்பட்டு ஒரு வார்த்தையை வாப்பா சொன்னார். வாப்பா சொன்னாரு, அத்திர் அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்களோ நீங்க அதை செஞ்சிருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த டைம்ல கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வாரார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும் என்று அந்த வீட்டுல இருந்து வெளியே வராங்க. இந்த ஹதீஸுக்கு கீழே உலமாக்கள் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வேலை செய்யற டைம்லயே ஹிதாயத் கிடைக்கல. எப்படி இந்த கட்டத்துல அந்த டைம்ல ஒரு யூத வாப்பா அந்த புள்ளைய பார்த்து, பரவாயில்ல நீ முஸ்லீமாக மாறுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தனக்கிட்ட வேலை செய்யற ஒரு புள்ள, அவரை நோய் விசாரிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஆள் நோய் விசாரிக்க வந்திருக்கிறாங்களா? அன்பானவர்களே, எங்கட முழு மார்க்கமும் அஹ்லாக்கோட இருக்கிற மார்க்கம். அஹ்லாக் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. நல்ல பண்பு இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாஸால ஜிப்ரீல் யூசினி பில் ஜார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அடுத்த வீட்டுக்காரர் நேபர்ஸ் உடைய ஹக்க பத்தி எவ்வளவு சொல்றாங்கண்டா, ஒரு கட்டத்துல நான் நினைச்சேன், மௌத்தா போனா அவங்களும் எங்களோட வாரிசு சொத்துலுக்கு வந்துருவாங்களோடு நான் நினைக்கிற அளவுக்கு கவனமாக நடக்க சொன்னாங்க. அன்பானவர்களே, எங்கட சொர்க்கம் வெறுமனே நாங்க தொழுவுரத்துல இல்ல, எங்கட சொர்க்கம் வெறுமனே தொழுவுரத்துல இல்ல, நல்ல அஹ்லாக்குடையவர்களாக உருவாகணும். சில வருஷங்களுக்கு முன்னாலே ஈஜிப்ட்ல ஒரு சம்பவம் நடக்குது.
ஒரு மனிதன் தூங்குறாரு, தூங்கிட்டு இப்படி ஒரு கனவு காண்றாரு. என்ன கனவுண்டா, அவர்கிட்ட அடுத்த வீட்டுக்காரரை இந்த உம்ராக்கு கொண்டு போற மாதிரி ஒரு கனவு. முதலாவது நாள் ஒரு கனவு, அவரை சும்மா விட்டுட்டு சும்மா இருந்தார். 2வது நாள் அதே கனவை காண்றார், அவர்கிட்ட நேபரை உம்ராக்கு கூட்டி போற மாதிரி. ஒரு மஸ்ஜித்ல ஒரு ஹசரத்தை சந்திச்சு கேட்டார், நான் 2 நாள் தொடர்ந்து இதே கனவை காண்றேன். அவர் சொன்னாரு, சில வேளை அல்லாஹ் உங்களுக்கு ஏதோ அவரை உம்ராக்கு கூட்டி போக சொல்றான் போல விளங்குது, நீங்க அவரோட பேசி அவரை கொண்டு போறதுக்குள்ள ஏற்பாடை செய்யுங்க. இவர் சொல்றாரு, நான் 2ஆம் நாள் அப்படியே தூங்கிட்டேன், நான் அதை இக்னோர் பண்ணிட்டேன். 3வது நாள் தூங்குறேன், அதே கனவை நான் அதே மெசேஜோட பாக்குறேன். கண்ணியமானவர்களே, அடுத்த நிமிஷம் நான் போயிட்டு அந்த வீட்டு கதவை தட்டி அவர்கிட்ட சொன்னேன், தொடர்ச்சியாக 3 நாள் நான் கனவு காண்டு உங்களை உம்ராவை கூட்டி போற மாதிரி நீங்க என்னையோட உம்ராக்கு போறதுக்கு ரெடி ஆகும். அவர் சொன்னாராம், உம்ராக்கு போறதை விட்டுட்டு நான் இந்த வாழ்க்கையில ஜும்மாவும் தொழாத ஒரு மனுஷன், நான் ஜும்மாவும் தொழுகிறல்ல, எத்தனையோ வருஷம் ஜும்மா தொழுது. இவர் சொன்னாராம், நான் உங்களுக்கு தொழுகையை படிச்சு தரேன், நீங்க வாங்க. அன்பானவர்களே, அவர் சொன்னாராம், தொழுகைக்கு முன்னால் ஒரு உது செய்யணும் தானே, அந்த உது செஞ்சு எவ்வளவு காலம் இருந்தா எனக்கு அந்த உது செய்யற முறையே மறந்துது, எனக்கு உது செய்யறதுக்கும் தெரியாது. இவர் சொன்னாராம், நான் இதெல்லாம் உங்களுக்கு படிச்சு தரேன், நீங்க என்னோட உம்ராக்கு வாங்க. உம்ராக்கு போறாங்க சகோதரர்கள். இவர் சொல்றாரு, நாங்க ஹோட்டல்ல இருக்கிறோம். 1வது நாள் அவர் மஸ்ஜிதுக்கு போனோம், அமல் செஞ்சோம், ரிட்டர்ன் வந்தோம். சின்ன சேஞ்ச் ஒன்று எங்களுக்கு விளங்குது அவர்கிட்ட. 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் மஸ்ஜிதுல் ஹராம் மக்கால மஸ்ஜிதுக்கு போனார், காபா கிட்ட போனவர் ரிட்டர்ன் திரும்பி வரல. நான் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்து அவரை தேடி பார்த்து கடைசியாக நான் மஸ்ஜிதுல்லுக்கு போயிட்டு பார்த்தால் மஸ்ஜிதுல் ஹராம்ல காபாக்கு முன்னால சுஜூதுல அல்லாஹ் அவருடைய ரூஹ் எடுத்திருக்கார். எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், அல்லாஹ் இவ்வளவு அழகான நல்ல முடிவை கொடுத்தது. இன்னொரு பக்கம் என்ன மனசுல உறுத்தி கொண்டு இருக்குது, இவ்வளவு பெரிய ஒரு நல்ல முடிவு அல்லாஹ் கொடுக்கறதாக இருந்து அல்லாஹ் இவர்கிட்ட என்ன அமல் அவர்கிட்ட இருந்துச்சு, எனக்கு அதுதான் உறுத்தி கொண்டு இருந்துச்சு. நான் அவர்கிட்ட மனைவிக்கு போயிட்டு போனதுக்கு பின்னால நான் கேட்டேன், உங்களோட கணவர்கிட்ட என்ன விசேஷமான அமல் இருந்துச்சு அல்லாஹ் காபாக்கு முன்னால சுஜூதுல மௌத்த கொடுக்க? மனைவி சொன்னாவாம், என் ஹஸ்பண்ட் இருக்கிறார் தானே, இவர் அல்லாட விஷயத்துல நிறைய குறை செய்வார், தொழுவுண்டே இல்ல வாழ்க்கையில, ஆனால் அவர் ஒரு நல்ல மனுஷன், அவர் ஒரு நல்ல கணவர் என்று சொல்லிட்டு சொன்னாவா. இவர் சாதாரண மாச சம்பளம் எடுக்கக்கூடிய ஒரு மனிதர், இவர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, தொடர்ச்சியாக அவர்கிட்ட சேலரியில ஒரு பகுதியை ஒதுக்கி அதால இந்த லேன்ல இருக்கிற ஒரு வயசான ஒரு பெண் ஒன்று இருக்கிறாங்க, அவர்கிட்ட வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்ணுக்குள்ள சாப்பாடு கொடுத்தது வருஷ கணக்கு இவர் தான். இவர் செஞ்ச அமல்ன்றது எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அவருடைய சேலரியில ஒரு பகுதியால அந்த பெண்ணுக்கு வீட்டுக்கு தேவையான சாப்பாடு பொருட்களை கொடுத்தது இவர். அந்த மனிதர் சொல்றாரு, நான் அந்த பெண்ணுடைய, அந்த வயசான பெண்ணுடைய வீட்டுக்கு நான் போனேன், அந்த பெண்ணிடத்தில் இதை பத்தி விசாரிக்க போகல. அந்த பெண் சொன்னாவாம், இவ்வளவு காலம் எனக்கு இந்த சப்ளை பண்ணது, இல்ல சாப்பாடுக்கு ரிஸ்க தாரத்துக்கு அல்லாஹ் வச்சது இவரு ஒரு சாலிஹான ஒரு நல்ல மனிதர். நான் அல்லாஹ் கிட்ட எப்பெல்லாம் இவருக்காக வேண்டி துவா செய்யற டைம்ல நான் என்ன துவா செய்யறேன் தெரியுமா, அல்லாஹ் இவருடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிறியா. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சில வேளை ஒரு மனிதன்கிட்ட வேறொன்றும் இல்லாமல் இருக்கலாம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அஹ்லாக் கொண்டு போயிட்டு எங்கேயோ போயிட்டோம். அஹ்லாக் இல்லாம உலகத்துல ஒன்றுமே இல்லை, நல்ல பண்பீக்கம். நாங்க எல்லாரும் நினைக்கணும், எங்கட மையத்துக்கு எல்லாரும் வந்து எங்களைய பத்தி நல்லா சொல்லக்கூடிய ஜனாசாக்களாக, நல்ல இருக்கக்கூடிய மக்களாக உருவாகணும். எனக்கு பேசுறதுக்கு இன்னும் நேரம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியா ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சு கொள்றேன். இந்த ஹதீஸை நல்லா எல்லாரும் தலையில வச்சுக்கோங்க, இந்த ஹதீஸை மட்டும் மறந்துடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் ஷைஇன் அஸ்கலு ஃபில் மீசான், நாளைக்கு மீசான் தராசுல அல்லாஹ் எங்களோட அமல்கள் எல்லாத்தையும் போட்டு நிறுப்பான். அந்த டைம்ல எங்களுக்கு வெயிட் தான் தேவைப்படும். மீசான் அந்த டைம்ல எங்களோட அமல்கள் அல்லாஹ் குவான்டிட்டி என்றது இல்லை, எங்களோட அமல்கள் அல்லாஹ் நிறுப்பான், வே பண்ணுவான், அல்லாஹ் பார்ப்பான். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மீசான் தராசுல ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு வகையான அமலும் அங்க வந்து கொண்டே இருக்கும். தொழுகை, ஓதின குர்ஆன்கள், திக்ர்கள், சதகாக்கள், இதெல்லாம் வரும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடத்துல அவருடைய அமல்களை போட்டு அல்லாஹ் வே பண்ணும் பொழுது ஆக வெயிட் உள்ள, ஆக கனமுள்ள அமலாக என்ன இருக்கும் தெரியுமா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுஸ்னில் ஹுலுக், நல்ல பண்பு இருக்கும். ஒரு மனிதர் ஒருத்தரை பார்த்து சொல்றாரு தானே, நல்ல மனுஷன், இது போதும் சகோதரர். மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவராக, அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யறவங்களாக உருவாகிடக்கூடாது. நல்ல நிலைமை நடக்கும். உலகத்துல வாழ்ற கொஞ்சம் காலம் ஹம்பிளா வாழ்ந்துட்டு போய்த்துரும், யாரையும் கஷ்டப்படுத்த போய்த்திடக்கூடாது. பிரச்சனை இல்லை, எனக்கு அநியாயம் செஞ்சா மன்னிச்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழிவாங்க நினைச்சிருந்தா எப்படியெல்லாம் பழிவாங்கி இருப்பாங்க தெரியுமா? பேசின அனைத்து விஷயங்கள் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக எனக்கும், இரண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.